நடந்தது எல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நான் இருக்கேம்மா, லைஃப் ஃபுல்லா உன்னை பாத்துக்கிறேன். ப்ளீஸ்மா அழாத. என் ஹார்ட்ல ஓட்டு போட்ட மாதிரி வலிக்குது. நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன். ஒரே ஒரு சிரிப்பு எனக்கு அது போதுமா? எஸ் எஸ் பெட்டர் இருக்கு. கிச்சன் கத்தி. என்னாச்சு? டேய், அவளை கொல்ல போறியா? சார் நம்ம ஒரே பெட்ல இருப்போம்னு நினைச்சாரு. கையும் களவமா பிடிச்சு 2 பேரையும் கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. வாட்? அவனை வெளியே போ சொல்லு, இல்ல நான் அவனை கொன்னுடுவேன். ப்ளீஸ், நீங்க 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் வெளியே போங்கடா. வா, வெளியில் போகலாம். இங்கே இருக்க அவளுக்கு கோவம் தான் ஜாஸ்தி ஆகும். என்ன ப்ராப்ளம்? ரொம்ப பர்சனல்னா விட்டுரு. பட் எனக்கு அவளை நல்லா தெரியும். ஐ கேன் ஹெல்ப். நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே? யா. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா? ஓகே. நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஃபுல்லாக... ஓ, ஓகே ஓகே, இப்போ எனக்கு புரியுது. நான் அவள் கூட செக்ஸ் வச்சுருந்தேனான்னு கேட்குறியா? ஒரு மாதிரி. ஹே, சத்தியமாக இல்லை. அவள் அந்த டைப்பே கிடையாது. சில கேர்ள்ஸ்க்கு செக்ஸ்னால் பிரச்சனை இல்லை. பட் மனோஜா ரொம்ப டிஃப்ரெண்ட். அவள் எப்போவுமே சொல்லுவாள், எப்போ ஒருத்தன் கூட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாளோ அப்போ தான் அந்த அளவுக்கு போவேன்னு. அவளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வரணும், பைத்தியக்காரத்தனமாக லவ் வரணும், அவளோட ஹார்ட்டில் ஒவ்வொரு பீட்டும் அவனுக்காக துடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக்ஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தா. நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப கேவலம். அவளோட ஹஸ்பண்டா எல்லாரும் விட நீ தான் அவளை முழுசாக நம்பணும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஷீ இஸ் வெரி டெலிகேட் மேன். அவளுக்கு மரியாதை கொடு. மனசு ஃபுல்லாக அவளை லவ் பண்ணு. ஹேண்டில் பண்ணுறதே ஒரு டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணு. இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். ப்ளீஸ், அவளை பத்திரமா பார்த்துக்கோ. பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை தான். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவள் விலகி விலகி போகிறா. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ. அவள் எந்திரிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
காலையிலேயே அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. டோன்ட் வரி, ஜஸ்ட் கால் ஹர். ஏய், எங்கே இருக்க? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஹே, இது சின்ன இஷ்யூ, தயவு செஞ்சு பெருசு பண்ணாத. ஆமா, கத்தி எடுத்துக்கிட்டு நடு ராத்திரியில என்ன கொல்ல வரது வந்து சின்ன இஷ்யூ. எனக்கு ஒன்று பார்த்தாலே பயமா இருக்கு. நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன். ஆஃபீஸ் ஒர்க்கா 1 வீக் கோயம்புத்தூர் போக போறேன். பாய். அடடே, வாங்க மாப்ள, வாங்க வாங்க. ஹே மனோ, மனோ, இங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு, ஒருவேளை அவங்க வந்தா?
Excuse me. How are you? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். I don't have words to explain how sorry I feel. அந்த ரேஷ்மா என்னை கட் பண்ணிட்டு இன்னொருத்த கூட போயிட்டா. இந்த 6 மாசமா ஐம் இன் பியோர் ஹெல். உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? ச்சே, அந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ இட்ஸ் டூ லேட். Will you dance with me? என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு கிறுக்குன்னு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இட்ஸ் ஓகே மனோ, நம்ம திருப்பியும் புதுசாக ஆரம்பிக்கலாம். இந்த டைம் எல்லாமே கரெக்டாக வரும். நான் கிளம்பணும். ஹே, என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? எனக்கு தெரியல. I'll see you later. Bye. தப்பாக நினைக்காத பிரபு. மேபி அவனும் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். திருப்பியும் தப்பாக நினைக்காத. அவள் ஒன்றும் அங்கே ரொம்ப நேரம் தங்கலையே. நீ வந்த உடனே அவளும் வந்துட்டால. நாளைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. தெரியும். அப்புறம் ஏன் நீ அதை பற்றி எதுவும் பேசலை? அதை பற்றி பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். வெல், அதுக்காக ஒன்றும் பண்ண வேணாம். பட் அப்பா அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம 2 பேரும் இப்படி இருக்கோன்னு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. சரி, நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன். ஓகே, நான் ஏதாவது மெனு சமைச்சு வைக்கிறேன். நீ போய் கெஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வா. டேய், அவள் ஃபைனலாக கல்யாணத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கிரேட் மச்சான், சூப்பர். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே போதும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. டேய் முட்டாள், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி யாரையும் வர வேணாம்னு சொல்லு. வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேடா. நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும். ஆனால் அவகிட்ட சொல்லிடாத, அவள் சமைக்கட்டும். நீ டைனிங் டேபிள் நிறைய கேண்டில்லாம் ஏற்றி வை. அவளுக்கு ஒயின்னா பிடிக்கும்ல, நிறைய வாங்கிக்கோ. அவள் குடிக்க குடிக்க நீ ஒயின் ஊற்றிட்டே இரு. கிளாஸ் எம்டியாகவே இருக்கக்கூடாது. நீ பேர் ஏற்றிக்கோ. அவள் பாடி அப்படியே ரிலாக்ஸ் ஆகட்டும். கரெக்டாக ஒரு டைம் வரும், அப்போ உன் கூட டான்ஸ் ஆட கூப்பிடு. அப்படியே நைஸாக பெட்டு கூட்டு போயிடு. நான் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணு. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் யாருமே வரல? தெரியல. யாருக்கும் வர இஷ்டம் இல்லை போல இருக்கு.
தர ப்ளீஸ், கதா தர. உனக்கு என்ன வேணும்? நமக்குள்ள எல்லாமே நடக்கணும். இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்கணும். என் கூட படுத்தேன்னா நீ சந்தோஷமாயிடுவ, ரைட்? ஏன் நம்ம மற்ற கபிள்ஸ் மாதிரி இருக்க கூடாது? எனக்கு தூங்கணும். எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு உன் பெட்ல உன் கூட தான் படுப்பேன். என்னாலும் சரி. சரி, நீ தூங்கு, நான் நெக்ஸ்ட் ரூமுக்கு போறேன். ஏய், மரியாதையா வந்து பக்கத்துல படு. நான் உன் புருஷன். நம்ம இன்னைக்கு ஒரே பெட்ல தூங்குறோம், புரியுதா? வா, எத்தனை வருஷம் தாங்கிறது? ஏய். இந்தா, ஃபீல் பண்ணு. உன் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணு. என் லவ் ஃபீல் பண்ணு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது. இல்ல, இன்னைக்கு நீ ஒரு நல்ல வைஃபா இருக்க போற. பேசாம படு. ஆ, ஆ. பண்ணி தொலைக்காத. ஏதோ ஆல்கோஹால். ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. இத பார், அப்புறம் நானே என்ன கொண்டுக்குவேன். ஏய் ப்ளீஸ். மனு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா ப்ளீஸ்? என்னம்மா, உங்களுக்குள்ளே ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இல்லை சார், கொஞ்சம் குயிக்காக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, கோர்ட் உங்களுக்கு கொடுத்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒருத்தராக கேட்குறேன், நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். மனு, ஒரு 2 நிமிஷம் வெளியே வா. என்னம்மா? குயிக்காக முடிங்க சார் ப்ளீஸ். மனு, சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பண்ணது பெரிய தப்பு தான். உன் காலில் விழுந்து கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. என்னம்மா? சார், இது கோர்ட் ரூமா இல்லை ட்ராமா தியேட்டரா? சீக்கிரம் முடிங்க. இல்லைம்மா, அவன் சைக்கோ சார், அதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்குறேன். அவனும் ஒத்துக்கிட்டு தான் சைன் போட்டிருக்கான். இங்கே வந்து வேணும்னு நடிக்கிறான். மனு ப்ளீஸ். இந்த பார் தம்பி, எதுவாக இருந்தாலும் வெளியிலே பேசியிருக்கணும். இங்கே வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கூடாது. என்னம்மா, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த டிவோர்ஸில் உனக்கு சம்மதமா? சம்மதம் சார். இங்கே ஒரு சைன் போடு. மனு, ஐ ரியலி லவ் யூ. ப்ளீஸ், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் ஒரு முட்டாள், குருட்டு புத்தி. நான் வளர்ந்த விதம் அப்படி.
எங்க அப்பா என்ன நான் பொண்ணுங்க கூட பழகினதே கிடையாது. படிச்சது பாய்ஸ் ஸ்கூல், போனது பாய்ஸ் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பசங்க. சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலைக்கு போவேன். பொண்ணுங்களெல்லாம் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பொண்ணு வாசனே தெரிஞ்சது. இத்தனை வருஷமா ஏங்கி ஏங்கி செக்ஸ்ன்னு அழிஞ்சிட்டேன். அன்னைக்கு கூட குடிக்கலனா சத்தியமா ஒழுங்கா இருந்திருப்பேன். மனு ப்ளீஸ் மனு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. ப்ளீஸ் மனு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீ திட்டு, அடி, என்ன வேணாலும் பண்ணு, டிவோர்ஸ் மட்டும் வேணாம். எது நடந்தாலும் நான் உன் பக்கத்துல கூட வரல, நம்ம வீட்டுக்கு கூட போவேனா. இன்னும் நல்லா யோசி. 6 மாசம் 6 வருஷம் எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்றேன் மனு. யோ நிறுத்தியா? இந்த 6 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு எஞ்சறது கோட்டு தான் கிடைச்சதா? இல்லை சார், அவங்க கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார், முடியல சார். ஜெயிலுக்கு கூட போனேன் சார். ப்ளீஸ் சார், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். ஷட் அப் யூ ராஸ்கல். எங்களுக்கு தான் வேலை நினச்சியா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, கோர்ட்டில் வச்சு முடிவு பண்ணலாம். எனக்கு இஷ்டம் இல்லை சார், நான் அவங்கள லவ் பண்ணுறேன் சார். அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, அப்போ மேட்ரு கோர்ட்டில். டேய், நான் ஏற்கனவே சாகணும்னு ட்ரை பண்ணேன், தெரியும்ல. இப்போ நீ ஒத்துக்கிட்டு போகல, சத்தியமா வெளியில வந்து சூசைட் பண்ணிப்பேன். இந்த கோர்ட்டை விட்டு நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது.